என்ன? நம்ம பெரியய்யாவுக்கு ஏதோ விபத்து நடந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க. மிஸ்டர் விஜய், உங்க அப்பாவுடைய முதுகுல 4-5 குண்டு பாஞ்சிருக்கு. உடனே ஆபரேஷன் செஞ்சாகணும். விஜய், விஜய், டாக்டர் என்ன சொன்னார்? விஜய், உங்க மஞ்ச குங்குமத்துக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொன்னாலுமா தைரியம் வருமா? நித்யானந்தத்தை காப்பாத்துறதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். தேங்க்யூ. மிஸ்டர் விஜய், டாக்டர் உங்க அப்பாவை இன்னும் 2 நாள்ல நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். ஓகே. பார்வதி, மணி 10 ஆச்சு. ஆபீஸ்க்கு நேரமாச்சு. என் யூனிஃபார்ம்ங்க, என் கேப்பங்க, என்னுடைய ஸ்டிக்குங்க. கமான் கமான் ஐசே. இதோ வந்துட்டேங்க. என்ன தொப்பியை கீழே போட்டேன். ஒண்ணு இல்ல, ரொட்டீன் 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 அப்படியே பழக்கமாய் போச்சு. என்னால நடக்க முடியாதுங்கிறது எனக்கு மறந்து போச்சு. காலையில 10 மணி அடிச்சோடனே இப்படிதான் லவோ லவோன்னு சத்தம் போடுவேன். உங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடி வருவா, மாட்டி விடுவா. ஆபீஸ் போவேன். ராத்திரியோ பகலோ எப்ப வருவோன்னு எனக்கே தெரியாது. 30 வருஷம், 30 years of service, 30 golden years. ஏன் அழுவுற? நீதான் அடிக்கடி சொல்லுவியே வீட்லயே இருக்க மாட்டேங்கிறீங்க, வீட்லயே இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு. இனிமே நான் பர்மனண்டா உங்களோட வீட்லயே தான் இருக்க போறேன். மகனே, சுட்டான் பாரு, பின்னால இருந்து சுட்டான், பின்னால இருந்து சுட்டான். கவர்ஸ் கவர்ஸ், பின்னால இருந்து சுட்டாண்டி. உடனே நான் கீழே விழுந்துட்டேன். மயக்கம் போடல, முடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? நீ நீ போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே தாப்புல வந்துகிட்டே இருக்கேன். என்ன சுட்டவனை பிடிக்கிறேன், அடிக்கிறேன். அவன் ஒண்ணு அடிக்கிறான், நீ அவன் அடிக்கிறேன். Hit him! Hit him, bastard! Hit him! விஜய், ஒரு போலீஸ் படையோட போய் உங்க அப்பாவாலேயே பிடிக்க முடியாத கூட்டத்தை நீ ஒரு ரிவால்வரோட போய் பிடிக்க போறியா? பலம் கையில இருக்கிற ஆயுதத்தை பொறுத்தது இல்லம்மா, நெஞ்சில இருக்கிற துணிச்சலை பொறுத்தது. நீ கொலைகாரன் ஆயிட்ட அப்பாவுக்கு பெருமை இல்ல விஜய். அவங்க சகாப்தத்தையே முடிச்சுட்டுதான் நினைக்கிறவங்க உன்னை பார்த்து அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில யாருமே விரோதிங்க இல்ல. அவங்க போட்டிருந்த காக்கி சட்டைக்கு தரப்பா விரோதிங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சமூக துரோகிகளை தானே பழி வாங்கணும். அது இந்த ரிவால்வரால இல்லப்பா, அரசாங்கம் உனக்கு கொடுக்க போற ரிவால்வரால. அதுதான் நீ உங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய கடம். இப்ப அம்மாவுடைய ஆசையும் அதுதான் விஜய். அம்மா, சட்டத்தையோ போலீஸையோ நம்பாதவனா, ஆனா உங்க சந்தோஷத்துக்காக நானும் காக்கி சட்டையை போட்டுக்கிறேன். அரசாங்க தரப்புற ரிவால்வரை வச்சு எங்க அப்பாவை முடமாக்கினவங்களை பழி வாங்கி காட்டுறேன். அடுத்த லாரி வாயா.
கம்ப தூக்கப்பா. கொடுக்க வேண்டியதை கொடு. என்ன கொடுக்கணும்? மாமூல் ஒரு லாரிக்கு 50 ரூபாய். மாமூலா? கொடுக்கலனா போக முடியாது. ஏண்டா இந்த நாட்டுல சட்டம் போலீஸ் இதெல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இவங்கிட்ட என்ன போச்சு? இருக்கிறத புடிங்கிட்டு அடிச்சு ஆத்த போகலாம். லாரிய மடக்கி மாமூல் கேட்டீங்க, எல்லாரையும் பிடிச்சு உள்ள தள்ளி தூள் கிளப்பிட்ட. வா ஸ்ட்ராங்கா ஒரு டீ அடிப்போம். இந்த ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க. சும்மா 2 டீ ஸ்ட்ராங்கா கொடுங்க. ஆமா, என்ன லாரி எல்லாம் ஓட்டுற? என்னடா பண்றது? படிப்பு ஏறல. எங்க குடும்ப சொத்துன்னு இருந்த ஒண்ணு அந்த லாரி தான். அதை ஓட்டிட்டு எங்க அப்பா என்ன காலேஜ்ல படிக்க வச்சிட்டு இருந்தாரு. போன வருஷம் எங்க அப்பா மண்டையை போட்டாரு. தங்கச்சி வேற படிக்க வைக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்க பிடிச்சிட்டேன். என்ன உள்ள தள்ளிடுவானா? ஏன் ஆளுங்களை உள்ள தள்ளக்கூடிய அளவுக்கு துணிச்சக்கார போலீஸ் ஆபீசரா? எத்தராஜ் யார் அவன்? அதான் டிஐஜி இருந்தாரு உங்க ஃப்ரெண்ட் நித்யானந்தா, அவரோட சன் விஜய். வாரிசு உருவாகுதோ? புதுசா பதவிக்கு வந்திருக்கிறான்ல, வேகம் இருக்கத்தான் செய்யும். எழுந்திருப்பா. என்னங்க, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா பாத்தீங்களா? என்னுடைய ஸ்மார்ட்னஸ் பார்த்து தானே நீ என்ன காதலிச்சே. அதே ஸ்மார்ட்னஸ் அவனுக்கு வராம போயிடுமா என்ன? விஜய், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இனிமே இந்த நாடுதான் உன்னுடைய வீடு. என்னம்மா? டாடி, I want to get married. வெரி குட். மாப்பிளைய நான் பார்க்கணுமா இல்ல நீயே பார்த்துட்டியா? நான் பாத்துட்டேன், ஆனா நீங்க தான் போய் ஃபிக்ஸ் பண்ணனும். ஏம்மா, அந்த அதிர்ஷ்டக்கார பையன் யாரு? வேற யாரும் இல்ல டாடி, டிஐஜி நித்யானந்த அங்கிளோட செகண்ட் சன். பேரு திலீப். என் கூட காலேஜ்ல படிக்கிறாரு. உன் பர்த்டேல கூட? எக்ஸாக்ட்லி. நாய்க்கு பயந்துட்டு மரத்து மேல இருக்காரே, அவரே தான். நாய்க்கு பயந்தவன் உனக்கு பயப்படாம இருப்பானா? போங்க டாடி. நீ கவலைப்படாதம்மா. நாளைக்கே போய் அந்த டிஐஜிய சம்மந்தி ஆக்கிட்டு வர்றேன். கூப்பிட்டீங்களாப்பா? மகனே, என்னுடைய 30 வருஷ போலீஸ் அனுபவத்தை 30 பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். இத நல்லா படிச்சுக்க. உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுதான்ப்பா நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சொத்து. ரொம்ப நன்றிப்பா. அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். இப்படி நான் வீல் சேர்ல உட்காரத்துக்கு காரணம் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அதானே? யாரோ சில துரோகிகள் நம்ம நாட்டு ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்காரவங்களுக்கு விற்க முயற்சி பண்றதா செய்தி கிடைச்சது.
ஆத்திரம் அடைஞ்சனா எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிற நினைவே இல்லாமல் தனியா ஓடுனேன். சார் போலீஸ்! நகரக்கூடாது, சுட்டுடுவேன். கிருஷ்ண பிரசாத் தான் சுட்டான். நான் ரிப்போர்ட் கொடுத்தேன். ஆனா அவன் அதே நாள் அதே தேதி டெல்லியில தங்கியிருந்ததா எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி போலீஸ்காரனைய பையனாக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டான். என் பக்கம் சாட்சி இல்லாம போச்சு. ஆக தேச துரோகிகளோட உறவு வச்சுக்கிட்டது, என் கால் போனதுக்கு காரணம் எல்லாமே கிருஷ்ண பிரசாத்தும் அவருடைய நண்பர்களும்.